ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின போதும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செய்தினுடைய தலைப்பு நான். தேவனுடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, தெபொராளாகிய நான். தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். நான் பிறந்த கிராமத்தை குறித்த ஒரு உன்னதமான ஒரு கரிசனை தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாரமான சுமைகள் கடந்து வர வேண்டும். செய்தி எடுக்கலாம், மன்றாட்டு வீரன் என்றும் எடுக்கலாம், இன்னும் சொல்ல போனால் கரிசனை உள்ளவர்கள் என்று சொல்லி எடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தாகம் இருக்கும் என்று சொன்னால், முதலாவது நான் பிறந்த இடத்துல ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நான் தேவனுக்காக என்ன செய்தோம். நான் பாருங்க, தேவ சமூகத்திலே 22 வருட காலம் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய 24 வயது வரைக்கும் இந்த வேதத்தை சுமக்காத ஒரு மனிதன், கிறிஸ்தவர் தான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே இந்த வேதத்தை சுமக்காத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் என்னுடைய 24வது வயதிலே ஊழியத்துக்கு என்று அழைத்து தேவன் ஒரு தரிசனத்தை எனக்குள்ளாக வைத்தார். தேவ சமூகத்திலே ஊழியத்துக்கு வந்து அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சாதா ஒரு 2 வீலரை கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த 2 வீலர்ல குறைந்தது 1,20,000க்கு மேலாக அந்த 2 வீலர் ஓடினது. மீண்டுமாக இரண்டாவது ஒரு 2 வீலர் தந்தார், அதுவும் 1,00,000 தாண்டி விட்டது. ஒரு காரை தந்தார், அதுவும் 1,30,000 கிலோமீட்டர் ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு. ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தோஷமே இல்லை. காரணம் என்ன சொன்னால், இது அல்ல கிலோமீட்டர், இது அல்ல ஊழியத்தின் திறவுகோலான இருக்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை, இந்த வேதத்தை சுமக்க வைத்த தேவனுக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டும். சொல்வீங்களா? முதலாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நான் பிறந்த இடத்தை குறித்த ஒரு கரிசனை. என்னபடி நம்ம நினைப்போம், இந்த பட்டணம் ரட்சிக்கப்படாது, இந்த கிராமம் ரட்சிக்கப்படாது. ஆனால் தெபொராளாகிய நான் எழும்பும் அளவிற்கும், நீங்கள் எழும்பாத பட்சத்திலே பாலாய் கிடக்கிற பட்டணத்தை போல ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிதான உன்னதத்துடைய உயர்வுகளை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. இது ஏன் சொல்ற அப்படி சொன்னா, ஒரு யோனோக் என்று சொல்கிற ஒரு மனிதன் 300 வருஷ காலமும் தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்க வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், முதலாவது காரியம், நான் என் கிராமத்தை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவனோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். தெபொராளாகிய நான் ஒரு தீர்க்க தரிசனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷி, தேவனுக்காக வைராக்கியம் என்ற ஒரு தேவ பிள்ளை. ஆனா உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் தெபொராளை சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் தெபொராளாய் எழும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த லைவ்ல பார்க்கிறவர்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், எழும்புகிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன் தேவனுக்காக எழும்புவார்கள் என்று சொன்னால் ஒரு எழுப்புதலை தேவ சமூகத்திலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வேதத்தை வாங்கணும், படிச்சோம், ஏதோ தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொல்லி விடாதபடி தேவ சமூகத்திலே நாம் எழும்புகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அந்த வசனத்தை மீண்டும் ஒருவர் வாசிக்கலாம். எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின போதும். என் அன்பானவருடைய பிள்ளைகளே, தேசத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக கிராமங்கள் என்ன செய்து பாழாய் கிடக்கிறது.
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில அனுபவங்கள். நான் இந்த ஆண்டுடைய ஊழியத்தின் பாதைகளில் ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாரம் எனக்குள்ளே உண்டானது. காரணம் என்ன அப்படி சொன்னா, தேவன் அந்த பாரத்தை எனக்குள்ளே ஊற்றினார். கடந்து போகிறோம், எத்தனையோ லட்சங்கள் ஊழியங்களிலே செலவு பண்ணுவதற்கான ஒரு தருணத்தை கொடுத்தாலும் இந்த நாட்களிலே ஒரு பெரிய ரட்சிப்பை ஜனங்களுக்குள்ளே பார்க்க முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கன்னியாகுமரி மாவட்டம் அழிந்து விடாதபடிக்கு நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ நம்முடைய வாழ்க்கை 3 நேரம் சாப்பிட்டோம், 3 நேரம் தேவ சமூகத்தில் டீ குடிச்சோம், ஏதோ ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை அழைச்ச நோக்கம் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே பாலாய் கிடக்கிற பட்டணத்தை தேவனுக்காய் கொண்டு வருகிற ஒரு பாத்திரங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுகிறது, நான் பிறந்த தேசத்தை குறித்த ஒரு கரிசனை வேண்டும். நாம் வாழ்கிற ஒவ்வொரு பட்டணத்துல, நாம் பிறந்த இடத்துல, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, நாம் போகிற இடத்துல, நாம் அறிந்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். நான் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் எழும்புவோம் என்று சொன்னால், தேவனுடைய கவனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிற நீங்கள் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி தேவனண்டை கொண்டு வர முடியும். நாமே சொல்வீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனை பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு யோனாவை விழுங்கி தன்னுடைய பட்டணத்துக்கு, தேவன் சொன்ன காண்பித்த பட்டணத்துக்கு நேராக கொண்டு வந்து விழுங்கி அதை அங்கே கக்குகிறது. ஏன்னு சொன்னா, தேவ சமூகத்தில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை கேட்ட மீன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தைரியமாய் செய்து நினிவே பட்டணத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போவதற்கு ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் ஒரு வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் மகிமையான ஒரு தெய்வம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை கவனித்து பார்த்தவர்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள். அவரை கவனித்து பார்க்கிறவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே இந்த யோனாவை குறித்து யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும்படி, யோனாவை மீன் கக்கிற்று, தேவன் கவனித்திருக்கிற ஒரு மீன். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், இந்த மீனுக்கு தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கே ஒரு ரூமை போட்டு கொடுத்துட்டார். ஏல வயிற்றுல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அருமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். அன்றைக்கு மீன் செய்த ஊழியம் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல சுவாசம், நல்ல ஆண்டவருடைய கிருபையில பலன், தேவ சமூகத்தில் தேவன் என்ற உன்னதமான பாத்திரங்களாய் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். ஆமென். நம்ம 100 பேர் 500 பேர் 1000 பேர் எதிர்பார்ப்புக்கு அல்ல, ஒரே ஒரு நபர். அதான் பைபிள் சொன்ன, நான் பிறந்த கிராமத்தை குறித்து எனக்கு ஒரு கரிசனை இல்லாமல் போய்விட்டது. பாலாய் கிடக்கிற என்னுடைய பட்டணம், என்னுடைய தேசம் பாலாய் கிடக்கிறது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணம் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி பல ரீதியில் உங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்படுமானால், இன்றைக்கு நீங்கள் பாலாய் கிடக்கிற ஜனத்தை கர்த்தரண்டை நீங்கள் கொண்டு வர முடியும். சத்தமோர் அலிலே சொல்வீங்களா? இன்றைக்கும் தேவனுடைய வசனம் முதலாவது காரியம், நான் பிறந்த இடத்தை குறித்த ஒரு கரிசனை, நான் பிறந்த கிராமத்தை குறித்த ஒரு கரிசனை, நான் பிறந்த தேசத்தை குறித்த ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அதுதான் ஒரு எழுப்புதலுக்கு ஒரு ஆரம்பம். ஆமென். மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்வதற்காக அல்ல, நான் உங்களை பார்த்து ஆவிக்குள்ளாக நின்று சொல்லுகிறேன், தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நான் ஊழியத்துக்களை வரும் பொழுது ஆரம்ப நாட்களிலே சில டிவி ஊழியங்களிலே நான் பேசினது உண்டு. அந்த டிவி ஊழியத்தில் பேசும் பொழுது ஒரு அறைக்குள்ளாக நின்று கொண்டு பேசுவதற்கான அந்த கேமராமேன் நினைச்சுவார்ன, உள்ள கேமரா வைத்து விட்டு டைமை சொல்லிட்டு அவர் சொல்வார், ஒரு 23 நிமிஷம் பேசுங்க, பேசிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படி சொன்னா அது கரெக்டா நீங்க ஜோம் பண்ணி முடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேமராக்கு முன்னாடி ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, கேமரா மட்டுமே இருக்கும். ஆனா கேமராக்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவர் பேசுவார். சில மனிதர்களை இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து நிற்கிற அநேக குடும்பங்கள் இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்களை நான் சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க, போன் பண்ணுவாங்க, என்னுடைய போன் அந்த கீழே இருக்கும், அடிப்பாங்க, உடனே பிரதர் எனக்காகவே நீங்க பேசுனீங்க பிரதர், உங்களை சந்திப்பதற்கு முடியுமா? ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா.
அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற அன்பானவருடைய பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் ஏதாயிலும் தேவனுக்காய் செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் உள்ளவர்களாய் மாற்றப்படும். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் சுகமளிக்கிற ஒரு கூட்டம் போடுவாங்க, அங்க வந்து ஒரு கூட்டங்கள் நிற்பார்கள், தவறு அல்ல. அங்கே தேவ சுகம் கண்டிப்பாய் தேவைதான், தேவனுடைய அற்புதங்கள் நிச்சயமாய் தேவைதான். அதை விட இந்த பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக ஒரு மனுஷன் எழும்ப மாட்டானா? ஒரு தேவ பிள்ளைகள் எழும்பாதா என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இப்படி சொல்ல முடியும், தேவனுக்காக நீங்கள் இந்த இரவு வேளை பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நான் எழும்புவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எழும்புவீங்க என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுகளை கத்து தருவார். அல்லேலூயா. நான் பவுலை பார்த்து கேட்டா பவுல் சொல்வா, இவ்வளவு கனமான ஊழியத்துக்காக புறப்பட்டு போன மனிதன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்க சொன்னா, 27ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்திலே சாவ வேண்டிய ஒரு மனிதன் தேவன் பிழைப்புட்டி கொண்டு வருகிறார். 28ஆம் அதிகாரத்திலே விஷப்பூச்சி கடிக்கிறது, பாம்பங்கை கடிக்கிறது, உதறி விடுகிறான். மக்கள் சொல்லுகிறாங்க, இவன் பாவம் செய்து விட்டான், தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டான், இதனால சாவ சொன்ன அந்த சூழ்நிலைகள். ஆனால் எதையும் பொறுப்பெடுக்காமல் தேவனுக்காக நின்ற ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க எழும்ப போறீங்க? மீட்டிங் முடிஞ்சா நான் எழும்பிட்டு போவேன், மீட்டிங் முடிஞ்சு நான் எழும்புறேன், அதற்காக அல்ல, ஒரு எழுப்புதலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு எழுப்புதலுக்காக தேவன் உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். என்னால முடியாது, நான் 24 வயது வரைக்கும் தேவ சமூகத்திலே இந்த வேதத்தை அறியாது, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் இந்த ஊழிய வேதத்தை குறித்து எனக்கு தெரியாது, இதில் ஆதாமை பற்றி தெரியாது, வெளிப்படுத்துடைய யோவானை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாத என்னை தேவன் ஊழியத்துக்கு அழைச்சார். தமிழ் ஒழுங்கா வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஒரு மொழியும் தெரியாத ஒரு மனிதனை தேவன் பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக என் சமூகத்திலே நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி தேவன் அழைத்தார். ஆண்டவருடைய கிருபையில சொல்றேன், இந்தியாவுடைய சில மாநிலங்கள் தான் ஊழியத்துக்கு போகல, ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சொல்லுகிறேன், பாலாய் கிடக்கிற பட்டணத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கான ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். பாலாய் கிடக்கிற ஜனங்கள் உலகத்தோடு கூட கிடக்கிற, உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்காக ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே வேதத்திலே ஒரு ஸ்திரீ உண்டு, லூக்கா 2ஆம் அதிகாரத்துடைய பார்ப்பீங்கன்னு சொன்னா, அன்னாள் என்று சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி 84 வயது வரைக்கும் தேவ சமூகத்திலே பாருங்க, 84 வயதான ஸ்திரீ தேவ சமூகத்திலே பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக தேவ சமூகத்தில் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு கூட தேவ பிரசன்னத்தோடு கூட ஆலயத்திலிருந்து தேவனுக்காய் கதறின ஒரு உன்னதமான ஒரு தீர்க்க தரிசி. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? 40 வயசு தாண்டிட்டாலே பிரஷர் இருக்கான்னு செக்அப் பண்ண போங்க, சுகர் இருக்கான்னு செக்அப் பண்ண போங்க, வியாதிகள் என்று சொல்லி பலரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த இறைவேளை நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். இதை அன்பாய் பார்க்கிற அநேகர் ஊழியத்தில் ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம், ஒருவேளை லைவ்ல பார்க்கிற நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டுமா? இங்க வேதம் சொல்லுகிறது, நீ எழும்பியே ஆக வேண்டும். இது ஒரு கடைசி காலம். தேவனுக்காக நாம் எழும்பாத பட்சத்திலே அப்படிதான் சொல்ல முடியும். யோனா எழும்பல, கர்த்தர் மீன் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. யோனா எழும்பல. யோனாவுக்கு காரியம் என்ன சொன்னால், தேவனுடைய தரிசனத்துக்கு மாறி போகிற ஒரு அனுபவம், தேவனுடைய திட்டத்துக்கு மாறி போகிற சில அனுபவங்கள். ஆனால் தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். சரி, போதும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தான் பணிபுரிகிற இடத்தை குறித்த ஒரு கரிசனை இருக்க வேண்டும். ஆமென். இதை டிவி மூலமாய் பார்க்கிறேன் அன்பானவருடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, அங்கே ஒரு ஊழியம் செய்யணும். வேலையை சொல்ல மாட்டீங்களா? நாம் எந்த பட்டணத்தில் எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம புறப்பட்டு போகிறோமோ அங்கே எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இங்க நமக்கு தெரிந்த ஒரு மனிதன்
இந்த நாகமான் என்று சொல்கிற மனிதனுக்கு வியாதி, பலவீனப்பட குஷ்டரோகமான ஒரு சூழ்நிலைகள். அற்புதத்துக்கு சாத்தியமில்லை. பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆழ்பலம் இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளும் இருந்தும் கூட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே வேலை பார்த்து அந்த ஸ்திரியானவர், அந்த பிள்ளை தேவனுடைய ஊழியத்தை செய்தது. ஒரு அணில சொல்வீங்களா? அப்ப இன்னைக்கு பாருங்க, தான் பணிபுரிகிற இடத்திலே குறித்த ஒரு கரிசனை. நான் என்ன செய்யணும்? நான் வேலை பார்க்கிற இடம், நான் கூட இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த அனுபவம் உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்க வேதம் என்ன சொல்றது அப்படி சொன்னா, நான் பணிபுரியும் இடத்தை குறித்த ஒரு கரிசனை. ஆமென். நான் பாழாய் கிடக்கிற பட்டணத்தை குறித்த ஒரு கரிசனை, நான் என் தேசத்தை குறித்த ஒரு கரிசனை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஆனா பார்த்தா ஒரு எழுப்புதலை காணல, ஒரு மாற்றத்தை காணல. அந்தரங்கமாய் ஜெபிக்கிறோம், வெளியரங்கமாய் பார்ப்பீங்க, உண்மைதான். ஆனா நீங்களும் நானும் எழும்புவதற்குரிய ஒரு தருணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஒரு அக்கா இருந்தாங்க. ஒரு அக்காட்ட கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஏமா நீ போமா, பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை சாவ போகிறா, நீ போமான்னு சொன்னா இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? என் வீட்டுக்காரர் வரட்டு, நாங்க சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளே ஆண்டவருக்கு ஒரு பதில் சொல்லுவோம். கர்த்தாவே நான் கொஞ்சம் கழிச்சு போறேன், கொஞ்சம் கழிச்சு வர்றேன். அப்படி அல்ல. நாம் செய்கிற உன்னதமான கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நம்மளை தேவன் பாழாய் கிடக்கிற ஜனத்தை தேவனண்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தரிசனம் தந்திருக்கிறார். ஆனால் அவைகள் எழும்புகிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கல, ஒண்ணும் கிடையாது. ஊழியத்துக்கு அழைச்ச பொழுது ஊழியத்தில் கர்த்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு கீழே தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, உனக்கு கீழே பவுல் இருப்பா, அப்போஸ்தலனாய் பவுலை போல அநேக ஜனங்களை உனக்கு கொண்டு வருவேன், 5 விதமான ஊழியத்தை செய்வாங்க. அதற்கு தகுதி இல்லாதவனாய் இருந்த என்னுடைய வாழ்க்கை, தமிழ் வாசிக்க தெரியாது. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஆலோசனை கொடுத்து உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்து 15 நபர்களுக்கு மேல முழுமையான ஊழியம், முழு ஊழியத்துக்காக போனவர்கள் உண்டு. இன்னைக்கும் என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு சொன்னதை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அருமையாக சொல்ல முடியும், நீங்க உங்க கால்களை நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை பயன்படுத்துகிற விதங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இலங்கை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு கடந்த மாதங்களில் ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தோம். அங்க போயும் கூட அநேக ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களை என்ன செய்ய முடியும், ஒரு சபையிலே கொண்டு போவதற்கான ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். போகிற ஒவ்வொரு பட்டணத்திலும் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் என்பதற்காக அல்ல, இங்க நாங்கள் கிரயம் செலுத்தி கடந்து போகிறோம். அங்கே அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், ரட்சிக்கப்படுகிறார்கள், மாற்றங்கள் உண்டாகிறது. ஒன்னு சொல்ல முடியும் அன்பானவர்களே, பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்கு உன்னுடைய கால்களை நீ எடுத்து வைப்பாய் என்று சொன்னால் ஒரு உன்னதத்துடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்க இன்னைக்கு தெபேராளாய் மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? நீங்க எழும்பலன்னா உங்க வீடு பாலாய் கிடக்கும் அல்லவா? நீங்கள் எழும்பலன்னு சொன்ன உங்க பட்டணம் பாலாய் கிடக்கும் அல்லவா? நீங்கள் எழும்ப தேவனோடு கூட ஜெபிக்க தேவனோடு கூட நிற்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க தேவனால முடியும். நல்ல சத்தமா சொல்லுங்களே. இன்றைக்கு தேவனுடைய வசனம் நமக்கு முன்பாய் சொல்லுகிறது. பாருங்க, தானியேலுடைய ஜெபம் வைராக்கியமாய் இருந்தது. தானியேலுடைய ஜெபம், ஐயோ தேவ சமூகத்திலே அக்கிரமம் செய்தவர்களுக்காக, துன்மார்க்கம் பண்ணினவர்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற அந்த தானியேலை போல எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? சிங்கத்தின் கெபிகளுக்குள்ளே போட்டாலும் தேவனுக்காக நிற்கிற எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தா தேவனை தேடுவது குறைந்து விடுகிறது. சின்ன காய்ச்சல், சின்ன பலவீனங்கள் வந்தால் தேவனை தேடாத அனுபவத்துக்குள்ளாய் ஓடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்காக நீ வா. அல்லேலூயா. பாலாய் கிடக்கிற பட்டணம் பல பாலாய் கிடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதிகம், நல்லதுதான். ஆனா அத்தனை கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் சொல்வாங்க, பாஸ்டர் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தா நிறைய பேர் குடிக்க அடிமையாக இருக்கிறார்கள் சொல்வார்கள். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பாலாய் கிடக்கிற ஜனத்தை இயேசுவுக்காய் கொண்டு வருகிற அந்த அனுபவத்துக்குள்ளே மாற்றப்பட வேண்டும். ஆனா மீன் கீழ்படியுது, காக்கா கீழ்படியுது, கழுகு கீழ்படியுது. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அழைப்பு வந்தாலும்
தரிசனங்கள் வந்தாலும் வெளிப்பாடுகள் வந்தாலும் தூரமாய் போகிற சில அனுபவங்கள். அல்லேலூயா. என்ற ஒருத்தரை கேட்டேன், பிரதர் உங்க மேல ஊழிய அழைப்பு இருக்கலாம் பிரதர், வரக்கூடாத ஊழியத்துக்கு தேவன் எத்தனை முறை பிரதர் உங்க கூட பேசியிருக்காரு கேட்டா அவர் சொன்னார், நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு வாரேன். எப்படி நீங்களும் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியம் செய்வீங்களா? அல்லேலூயா. ரிட்டையர்ட் ஆன பிறகு வருகிறேன். ஏன் காரணம் என்ன சொன்னால், அந்த ரிட்டையர்ட் பணம் கிடைக்கு ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு சேமிப்பு ஒரு பக்கம். ஆனால் அதுக்காக அல்ல, இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். சத்தமாலிலே சொல்வீங்களா? எனக்கு என் கிளாக்கு ரொம்ப நல்ல கிளாக் ஓடவே மாட்டுது. அல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படியே இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரெண்டு பிடிக்காது. ஒன்னு இந்த கிளாக்கு, இன்னொன்னு செல்போன். இந்த ரெண்டு, அதுல 3000 நம்பரை வச்சு நான் படாபாடுபடுறேன். இந்த கிளாக்கு எப்ப எங்க ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில படுத்தா காலையில வந்துருது. அல்லேலூயா. ஜெபம் பண்ண போனா தேவ சமூகத்திலே நான் ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்யும் பொழுது ஜெபிக்க போனேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? இயேசுவே இந்த உலகத்தை முழுவதையும் ஆசீர்வதிங்க சொல்லி என் ஜெபம் முடிஞ்சு ஒரே நொடி பொழுது. ஆனா ஒரு காலகட்டங்கள் வருது, ஒரு பிரதர்ட்ட போய் சொன்னேன், பிரதர் எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொன்னேன். இயேசு ஊழியத்துக்கு அழைச்சிட்டா ஜெபிக்க தெரியல. அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், பிரதர் நீ ஏண்ட சொன்னீங்களே ஜெபிக்க தெரியாதுன்னு, அதை நீ இயேசுட்ட சொன்னா போதும். என்னைக்கு சொன்னேனோ அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சா தரிசனம் வர ஆரம்பித்தது. ஜனங்களை முன்பாய் கொண்டு வர ஆரம்பித்தார். தேசத்தில் என்ன நடக்கும் என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். மணிக்கூர் போக ஆரம்பித்தது. காலையில வீட்டுல ஆப்பத்தை சுட்டு வச்சு சசி வருவா அப்படின்னு மேல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்பம் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வரமாட்டேன். ஆப்பத்துல சாப்பாடு வரும். சாப்பாடு வந்தாலும் கூட சாப்பாடு கொண்டு வந்து சசி வருவான்னு பார்த்தா அப்பவும் வரமாட்டான். சாயங்காலம் 4 மணிக்கு டீ கொண்டு வருவதற்கு ஆயத்தமாய் காலையில 4 மணிக்கு ஜெபித்த ஜெபம் அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து 3 நாட்கள் வெளியே வந்த நாட்களும் உண்டு. 7 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வெளியே வந்ததும் உண்டு. 21 நாட்கள் முழுமையாய் தேவனோடு கூட உபவாசம் இருந்து தேவனோடு கூட ஐக்கியம் வைத்த நாட்கள். ஜெபிக்க தெரியாத என்னை ஜெபிக்க வைத்தவர் இயேசு. சத்தமாலே சொல்லுங்க. 5 நிமிஷம் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிரதர் நான் மணிக்கூர் கணக்கா ஜெபம் பண்ண போல இருந்து பிரதர், ஆனா 5 நிமிஷம் தான். 8 மணி அது முழிச்சு பார்த்தா 8:05. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? அல்லேலூயா. என் அன்பானவருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெப ஜீவிதத்தை கர்த்தருக்காக நிப்பாட்டுங்க. நீங்க பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய தாகம் எல்லாம் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். 15 நபர்களுக்கு மேல என்னோடு கூட வேலை பார்த்த ஆட்கள் உண்டு. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எல்லாவற்றையும் இருந்த எல்லாவற்றையும் முடிந்தது. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் 10 ரூபாய்க்கு டீ குடிப்பதற்கு கூட வழி இல்லாத நேரத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். இன்றைக்கு என் தேவன் எனக்கு குறையவே வைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அழைச்ச தேவனுக்காய் ஊழியத்துக்கு வந்ததுனால தேவன் உன்னதத்தினுடைய உயர்வுகளை தந்து கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இன்றைக்கு முதலாவதாக உங்கள் பட்டணத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து, பாழாய் கிடக்கிறது எதுக்கு காரணம்? நான் எழும்பாததுனால. பாழாய் கிடப்பதற்கு காரணம் என்ன? நான் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்காததுனால. நீங்களும் நானும் தேவனுக்காக ஜெபித்து அப்படியே இருந்து விட்டு போவதற்காக அல்ல, எழுப்புதலுக்காக நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது தேசத்தின் நிலையை குறித்த ஒரு கரிசனை வேண்டும். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தேசத்தினுடைய நிலையை குறித்த ஒரு கரிசனை. யாருக்கு வேணும்? நான், எனக்கு வேணும். கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 138:8 சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும். ஆமா, அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம்? வைராக்கியமான ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோம். ஆனா இங்கே சொல்லுகிறது தேசம் என்ன செய்யுது? பாலாய் கிடக்கிறது. நிறைய டிவியில பார்த்தோம், இந்த அழிவை பார்த்தேன், அந்த சூழ்நிலைகளை பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. அது பாலாய் கிடக்கிறதுக்கு காரணம் யாரு? நான் எழும்பாத பட்சத்திலே, நான் பிரயாசப்படாத பட்சத்திலே, தேவனுடைய சமூகத்திலே ஜனங்கள் பாலாய் கிடப்பதற்கு நான் மற்றவர்களை சொல்வதை விட ஆண்டவரை நான் எழும்பணும் இயேசுவுக்காக.
நான் உமக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று சொல்கிற ஒரு உன்னதத்துடைய தாகம் உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமோரலையே சொல்லுங்க. எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஊழியத்துக்கு தேவன் அழைச்ச பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எதுக்கு தெரியுமா? 3 நாள் வெறும் தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? ஊழியம் வேண்டாம். கர்த்தாவே, அழைச்ச ஊழியம் எனக்கு வேண்டாம். ஊழியம் செய்வதற்கு ஒன்றும் தெரியாத ஒரு மனுஷன் சொல்லி தேவ சமூகத்தில் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண பொழுது 3வது நாள் அதிகாலையிலே தேவன் பேச ஆரம்பித்தார். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை உன்னை கொண்டு அற்புதம் செய்வ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை தேவன் அழைத்தார். நான் சொல்றேன், 22 வருஷங்களும் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்தார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஆசையெல்லாம் காவல்துறை ஆகணும், எனக்கெல்லாம் காவல்துறையில போலீஸ் ஆகணும், இல்லைன்னா ராணுவத்தில் போகணும். இதான் என்னுடைய 2 ஆசை. ஆனா தேவன் அத்தனையும் மாற்றி என் கனமான ஊழியத்துக்கு வா என்று சொல்லி அழைத்து ஒரு உன்னதமான கனமான ஊழியத்துக்காய் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்க உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? இன்னைக்கு எழும்பிடுவீங்க போல தெரியுது. அல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்கள் சடார்னு எழும்பி தேவனுக்காக எழும்ப போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், ஒரு பஸ்ஸில் போறோம், அப்படியே போயிட்டு அப்படியே காலையில மீட்டிங் முடிக்கிறோம், சாயங்காலம் கிளம்பி வெளியே வர்றோம். கிலோமீட்டர் ஜனவரியும் பிப்ரவரி மாத்திரம் மட்டுமே 25,000 கிலோமீட்டர். நீங்க பார்த்தா, நீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுமா பார்ப்பீங்க? 25,000 கிலோமீட்டருக்கு போனா எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் பார்த்திருப்பார். எப்படி போவேன் வருவேன், ரிட்டனுக்கு கூட காசு இருக்காது. தேவனுடைய கரத்திலே அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைச்சார். ஆமென். பணத்துக்காக ஊழியத்துக்காய் அல்ல. ஒரு காலகட்டத்தில் உலகத்திலே பணத்தை செலவழித்து உலகத்துக்காக ஓடின கெட்டுக்கட்டாய் ஒயின் ஷாப்ல கொடுத்திருந்தேன். பேங்க்ல போட்டிருந்தா கூட இன்னைக்கு தங்கம் நிறைய வாங்கி இருக்கலாம். சில போயிட்டாங்க போல இருக்கு. அல்லேலூயா. ஒயின் ஷாப்ல லட்சங்கள், அப்போ உள்ள 100 ரூபாய் நோட்டுல, பெரிய 100 ரூபாய் நோட்டுல கெட்டுக்கட்டா கொண்டு போய் செலவழித்த நாட்கள். இன்னைக்கு அதனாலதான் ஊழியத்துக்கு அழைச்ச பொழுது எத்தனை கட்டுகள் வந்தாலும் அதை இயேசுடைய ஊழியத்துக்காய் செலவழிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பணம் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இப்ப 41 ரூபாய் இருக்குது. எவ்வளவு? 41 லட்சம் கிடையாது, வெறும் 41. 100 ரூபாய் கூட கிடையாது. இருக்கும், வரும், போகும் ஊழியத்தை அப்படியே செலவழிப்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு உலகத்துக்காய் செலவழித்தேன், இன்றைக்கு என் இயேசுவுக்காக பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்கு ஒரு நபருக்காக எத்தனையோ கிலோமீட்டர். வேலூர் பட்டணத்துக்கு ஒரே ஒரு சின்ன பிள்ளைக்கு சுகம் இல்லை, அந்த பட்டணத்துக்காக தேவன் என்னை கொண்டு போனார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுக்காக மந்தாட்டு வீரனாய் நீ எழும்புவாயானால் ஒரு பெரிய ஜெயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பைபிள் என்ன சொல்லுது என்று சொன்னால், தேசத்தினுடைய நிலையை குறித்த ஒரு கரிசனை, தேசத்தினுடைய நிலையை குறித்த ஒரு தாகம், தேசத்தினுடைய காரியத்தை குறித்த ஒரு பெரிய கரிசனை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை குறித்த ஒரு பெரிய திட்டம். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காக நிக்கணும்னு ஆசை? அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் என்ன செய்வார்? தண்ணீரை ஊற்றி. இன்னைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? வரங்களை தாங்க. பணங்கள் 2வது, கிருபை வரங்கள் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் ஓடணும். என சுகவீனமாய் பலவீனமாய் இருந்த என்னை கர்த்தர் சுகப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பினார். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கிறேன். அதே போல தேவ கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் எழும்புகிற தெபேரால் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தெபேரால் ஆகிய நான் எழும்பாத பட்சத்தில் பாலாய்விடும். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு கரிசனை இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நலமாயிருக்கும் போதும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், அழியும் ஜனத்தை குறித்த ஒரு கரிசனை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அழிந்து கிடக்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. உலகத்தோடு கூட நம்ம பார்க்கிறோம், ஒரு சுனாமி வந்தா அப்படியே ஜனங்களை அடிச்சு கொண்டு போகிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் பல காரியங்களிலே பாவ சேற்றுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கையில தேவை.
நான் எடுத்த செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? மீன் என்று சொல்லி எடுத்து 153 மீன்கள் அந்த வலையில வர முடியும், கிளியாதபடிக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் ஜனங்களை தேவன் கொண்டு வர முடியும். மீன் கீழ்படியது. ஆனா எவ்வளவோ சுவிசேஷம் தேசத்துல பரவியும் தேசத்துல ஏன் எழுப்புதல் வரலன்னு சொன்னா, நம்ம இன்னும் எழும்பாத பட்சத்துல நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்முடைய தேசம் என்று சொல்லி பார்க்காதபடி நம்ம வாழ்க்கை, நம்முடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்கிற அனுபவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தரிசனமுள்ள தாய்கள், ஐயா, சில நேரத்தில் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஊழியத்துக்காய் அர்ப்பணித்து விட்டு கடைசி கொஞ்சம் பிள்ளை படிச்சு வந்துட்டா சொன்னா, ஏமா நீ வேலை பார்த்துட்டு தசமமாக மாத்திரம் என்ன செய்யற, நீ கொடுத்தா போதும். ஆனா அழைப்பு பெற்ற அந்த பிள்ளைகளை கூட பெற்றோர் என்ன செய்யறாங்க சொன்னா, அப்படியே நீ வேலை பாருமா, பைசா பாருமா, உன்னுடைய என்ன செய்யலாம், ஒரு 10,000 ரூபாய் தசமமாக கொடுத்துட்டு அந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு நிறைய பேர் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட அழியும் ஜனத்தை குறித்த ஒரு கரிசனை. சில வீட்டுக்கு மரண அடக்காராத நடத்து போகும் பொழுது அங்க வருகிற ஜனங்களை பாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டு அவங்க சொல்லுவாங்க, என் அப்பா செத்துட்டார் அதனால குடிக்கிறேன், என் வீட்டில் இந்த சம்பவம் அதனால குடிக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், அழிந்து போகிற ஜனத்துக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எழும்பாத பட்சத்திலே எப்படி தேவ சமூகத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? நாங்கள் ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது பணத்துக்காக போகிறதே இல்லை. எப்படியாகிலும் ஒரு ஜனம் ரட்சிக்கப்படாதா? என்னுடைய ஒரே ஒரு இதாக என்ன தெரியுமா, ஊழியத்துக்கு போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஏதாயிலும் ஒரு மனிதன் எழும்ப மாட்டானா? ஒரே ஒரு மனிதன் தேவனுக்காக எழும்ப மாட்டான்னு சொல்லுகிற எதிர்பார்ப்போடு அநேக இடத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எழும்பினா 84 வயதான அந்த ஸ்திரியை, அன்னாளை பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களையும் தேவனுக்காக எழும்புகிற அந்த அபிஷேகத்தோடு கூட நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ராமே சொல்வீங்களா? இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தன் பாழாய் கிடக்கிற ஜனத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிற மட்டுமல்ல, அவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். பாழாய் கிடக்கிற ஜனங்களை பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக விட்டு விடாதபடிக்கு அனுபவத்துக்குள்ள சிலர் சொல்லுவாங்க, கஞ்சாடிக்கிறவனை மாற்றவே முடியாது, இவன் பெரிய குடிகாரன் இவனை மாற்றவே முடியாது, இவன் பெரிய கொலைகாரன் மாற்றவே முடியாது. என் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. யாரையும் ரட்சிக்கவரால முடியும். அல்லேலூயா. அவர் யாரையும் தொட முடியும். எப்பேற்பட்ட கொலைகாரன், எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களுக்கும் ஒரு பரிகாரம் கொடுக்கிற ஒரு தேவன் தான் என்னுடைய இயேசு. ஆமென். இந்த லைவ்ல பார்க்கிற ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம், ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருக்கலாம், அவர்களை ரட்சிக்க இயேசுவால முடியும். பாரப்படுகிறவர்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வம். என்னெல்லாம் எந்த தெய்வமும் கிடையாது என்னை ரட்சிப்பதற்கு என்று சொல்லி நினைத்த ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பாக லைவில் இருக்கிறதுனால என்னுடைய சாட்சிகளை நான் சுருக்குகிறேன். குடித்து வரித்து உலகத்தோடு கூட கடந்து வாழ்ந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்த என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த தேவன் அநேகருக்கு பிரோஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நான் ஒன்று சொல்றேன், 22 வருஷ காலம் ஊழியம் செய்கிறேன். எனக்கு டிக்கெட் போடுங்க. நான் ஆண்டவருடைய கிருபையில தேவ சமூகத்தில் இந்தியாவினுடைய ஒரு 3-4 தேசத்துக்கு தான், மாநிலத்துக்கு தான் போகல. ஆனா எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, இதுவரைக்கும் எனக்கு டிக்கெட் போடுங்கன்னு கேட்டதில்லை. என்னுடைய பாரம் என் தமிழ்நாடு, என்னுடைய இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உன்னத தாகத்தோடு கூட ஓடுகிற ஓட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, இயேசுவுக்காக நிற்கிற ஓடுகிற அனுபவம். ஒரு நபருக்காக வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரே ஒரு பிள்ளைக்காக, ஒரே ஒரு பிள்ளைகளுக்காக. ஏன் காரணம் சொன்னால், தேவ சமூகம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாதா? அந்த குடும்பம் மூலமாய் அநேகர் தொடர்புக்கு வர மாட்டாங்களா? அவர்கள் மூலமாய் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதா என்று சொல்கிற ஒரு தாகமான ஒரு காரியம். இன்றைக்கு இந்த 75 நாட்கள் உபவாசத்தினுடைய 13வது நாட்களிலே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வதற்கு தான் இந்த கூடுகை வைத்திருக்கிறார். சும்மா ஒண்ணு இல்லை. இந்த 75 நாட்கள் முடித்த பிறகு நிறைய கமாண்ட் வரும். அதுல சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் இந்த மீட்டிங்ல எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி.
இதுதான் தேவ சமூகத்தில் தேவன் உண்டாக்கின அந்த காரியத்துக்கு நேராய் மாற்றப்பட வேண்டும். ராமே சொல்வீங்களா? வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்க தேவனால முடியும். அவர் ஆசீர்வதிக்க முடியும், அபிஷேகம் பண்ண முடியும், அவர் வல்லமையும் தர முடியும், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை தர முடியும், அற்புதங்களை செய்கிற வரங்களையும் தர முடியும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஒரு தெய்வம். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? எனக்கு கர்த்தர் ஒரு ஃப்ரிட்ஜை தர மாட்டாரா? ஒரு வாஷிங் மிஷின் தர மாட்டேன். எத்தனை நாள்லாம் நானும் கல்லில் வச்சு துணியை துவச்சிட்டே இருக்கிறேன். ஒரு வாஷிங் மிஷின் தர மாட்டாரா? என் தலைவலி மாறாதா? என் பிரச்சனை மாறாதா? எல்லாமே மாறும். ஆனா இயேசுவுக்காக நீங்க வாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாட்களிலே இந்த லைவ்ல பார்க்கிற எனக்கு தெரியும் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் சும்மா இந்த 75 நாட்கள் கூடுகை அல்ல. இந்த கூடுகைக்கு பிறகு இந்த ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மேன்மை உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலே தம்முடைய வாழ்க்கையில் நான் பிறந்த தேசத்தை குறித்து, நான் பிறந்த கிராமத்தை குறித்து, நான் பிறந்த இடத்தை குறித்து ஒரு கரிசனை. நான் பிறந்த இடத்தை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. நான் பிறந்த இடம், அந்த பிறந்த இடத்துக்காக 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். நான் பெருசா சொல்வதற்காக 40 நாட்கள் அந்த ஓட்டு லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருடைய பேர் எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, கர்த்தாவே இவர்களை தொடுங்க, என்னை தொட்ட தெய்வம் இவர்களை தொடுங்கப்பா, இவர்களும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, இவர்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேர் எடுத்து ஜெபம். எனக்குள்ளே ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கப்படுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு மனிதன், கன்வென்ஷன் கூட்டங்களிலே கல்லட்டுகளை இறைந்தவன், போதகர்களை வக வைக்காதவன், போதகர் என்று சொன்னால் வெள்ளச்சட்டை போட்டா பிடிக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த என்னை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமான வெள்ளையும் போட்டுட்டு ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, தேவனுடைய வார்த்தையை சொல்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனுக்காக எழும்பலன்னு சொன்னா மீனுக்கு வயிற்றில் இருக்க வேண்டி இருக்கும். போயிட்டாங்க போல இருக்கு எல்லாரும். ஆனா தேவன் ரொம்ப நல்லவர். நான் எப்பவுமே சொல்லுவேன், மீனுக்கு வயிற்றுல பாருங்க, இன்னைக்கு ரூம் கட்டுவதற்கு என்ன பஸ்ட் செங்கல் கட்டணும், அதுக்கப்புறம் லெப்பம் வலிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் செய்யணும். அன்னைக்கு யோனாவுக்கு ஒரு மீனை கொண்டு வந்து மீனுக்குள்ள ஒரு ரூம் வச்சுட்டார். உங்களுக்கு தெரியாதோ? அந்த மீனுக்குள்ள இருந்துட்டு ஜெபம், அந்த மீனுக்குள்ள இருந்துட்டு ஆண்டவரே எப்படியாயும் நான் நினைவைக்கு போறேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி 3 நாட்கள் இரவும் பகலும் அருமையான ஒரு ரூம்ல, ஒரு ஏசி ரூம்ல போல அந்த மனுஷன் உள்ள இருந்து பயங்கர ஜெபம். அப்ப நம்ம எல்லாரும் மீன் வயிற்றுல போனா நல்லா இருக்குமா? எங்கெல்லாம் போகணுமோ பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்கு மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து அப்படியே மீன் வந்து அப்படியே ஒரு கக்கு சின்ன சுங்காங்கடை பக்கத்துல சிலர் போயிட்டாங்க போல இருக்கு. அப்ப வேதம் சொல்லுகிறது, அப்ப இந்த மனுஷனை கர்த்தர் எங்க கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போனது உண்மை. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாத்தியார் சொன்னார், நீ மாடு மேய்க்க தான் போவேன். எங்க 5 பாடத்துக்கு 75 மார்க், பின்ன மாடு மேய்க்கவோ என்ன மேய்க்க முடியும்? 5 பாடத்துல 5 வாத்தியார் சொன்னாங்க, நீ மாடு மேய்க்க தான் போவேன், உனக்கு தகுதியானா என்ன? ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை போதகனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டா சொன்ன, அதுக்கு தகுதி இல்லாதவன். என்னை தகுதிப்படுத்தினவர் கர்த்தர். டெய்லி வருவாங்க, அவங்க வந்து கேட்பாங்க, காலையில இங்கிலீஷ் போயம் படிச்சியா? அவர் கேட்பார், நான் சொல்லுவேன் இல்ல. மண்டையில யாராவது அவருக்கும் தெரியும், டெய்லி வெளியே விட்டுருவார். கலைமான NSK ஸ்கூல்ல படிச்சேன், அப்படி படிச்சுட்டு அப்படி வெளியே வருவேன், ஒன்னும் தெரியாது, மண்டையில ஏறாது, படிக்க தெரியாத ஒரு மனிதனை என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தை தந்து, உனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்னு அழைச்சிருக்கிறோம் சொல்லி என்னையும் நம்பி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் தந்தார். அந்த இயேசுவுக்காக பேரம் பேசி போவதற்கான ஊழியத்துக்கு என்னை கர்த்தர் அழைக்கல. விமானத்துல போனாலும் செலவு பண்ணிட்டு நான் சொந்த காசுல டிக்கெட் போட இலங்கை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்கே வரும் பொழுதும் அதே சொந்த காசு தான், அங்கிருந்து சம்பாதிச்சுட்டு வரல. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொண்டு போனார். 500 நபர்களுக்கு மேல ஜெபிக்க கர்த்தர் அந்த பட்டணத்திலே என்னை வைத்தார். எந்தையும் நம்பி போகல சிஸ்டர். என்னுடைய பாரம் என்னை அழைச்ச இயேசுவுக்காய், என் தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், சாவதற்கு முன்பாக சாதிக்கணும். இல்லையா சொல்லுவீங்களா?
300 வருஷமும் எனக்கு பாருங்க தேவனோட குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா தேவனோடு கூட இன்னைக்கு ஒரு 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா 10 வருஷத்துல பாதி நாட்கள் சொல்லுவாங்க நான் தேவனோடு கூட இருக்கல, தேவன் எனக்கு ஒண்ணு செய்யல. நான் சொல்றேன், தேவனுக்காக நீங்க ஏதாவது செய்தா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் தேவன் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஒண்ணுமில்லாத நிலைமையில் இருந்த நம்மளை உயர்ந்த இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறபடி நான் வாழும் இடத்தை குறித்த ஒரு கரிசனை கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் பெருமையாய் சொல்ல முடியும். கர்த்தருடைய சமூகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே தேவனுடைய படைப்பை பாருங்க. நாங்க எங்க போனாலும், இலங்கைக்கு போனாலும் அங்கேயும் சூரியன் வந்து எங்க இருந்து வந்தது? கன்னியாகுமரியில இருந்து வரல, எங்கேயோ இருந்து வந்திருக்கு. இலங்கையில இருந்து தனியா ஒரு பிளைட் ஏறி வந்துட்டா. தேவனுடைய படைப்பு, தேவனுடைய படைப்பை பாருங்க. அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை பாருங்க. ஆண்டவருக்காக ஏதாயிரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். என் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நீங்க எழும்பினா பட்டணம் ரட்சிக்கப்படும். எல்லாரும் போயிட்டாங்களோ? நான் பாலாய் தேவ சமூகத்தினுடைய நான் பழகுற நண்பர்களை குறித்த ஒரு கரிசனை இருக்க வேண்டும். நான் பழகுற நண்பன், என்னுடைய நண்பன் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய நண்பன் தேவனுக்காக வர வேண்டும், என்னுடைய குடும்பம் தேவனுக்காய் வர வேண்டும். என் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள ஜனமாய் நம்முடைய ஜனங்கள் மாற வேண்டும். ஆமென். திருச்சபைக்கு வருகிற அநேக விசுவாசிகள் எதை எதிர்பார்த்து வராங்க தெரியுமா? தலைவலி மாறணும், கைவலி மாறணும், பிரச்சனை மாறணும். அது போட்டு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிற விசுவாசியும் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப தலைவலிக்கு பாஸ்டர். நான் என்ன கேட்பேன், என்னமா நீ செய்த தலைவலிக்கு? இயேசுக்காய் ஒரு 100 பேர் ரட்சிப்பு நேரம் நடத்திட்டியா? என்னமா செய்தோம்? வயிறு வலி இன்னும் மாறலையா? இயேசுக்காய் என்ன செய்த? தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் சிஸ்டர், எங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா ரெஸ்ட் எடுக்காத ஒரு ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசி காலத்தில் தேவனுக்காக ஓடுகிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது புறப்பட்டு போகும். நிறைய பேர் ஊழியக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பிரதர் ஏன்ட புறப்பட்டு போன்னு சொன்னார் பிரதர், ஆனா புறப்பட்டு போவதற்கு கையில காசு இல்லை, புறப்பட்டு போவதற்கு பிரதர் எனக்கு சூழ்நிலை இல்லை. நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கல்யாணம் கழிஞ்சு முடிஞ்ச வந்த உடனே வலது கால வச்சு வாமான்னு மாமியார் சொல்லுவாங்க. எப்படி? எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகா கொஞ்சம் தீபா இதெல்லாம் கொண்டு வந்து, ஏமா வலது கையை காலச்சோ. ஒருத்தர் என்ன செய்தா நினைக்க, இந்த அம்மாவை காமெடி பண்றதுக்காக 2 காலையும் தூக்கி சாடி போயிட்டான். ஆமா, இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். சில நேரத்தில் புறப்பட்டு வான்னு சொன்னா ஏதாவது கிணத்துல சாடிறது, ஏதாவது தண்ணிக்குள்ள சாடிறது. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் மாற்றப்பட வேண்டும். சத்தமா அல்லையே சொல்வீங்களா? வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிற நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிற பாத்திரங்களாய் மாற்றப்பட வேண்டும். மீண்டும் சொல்றேன், 153 மீன்கள் வலையிலே மாட்டுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே வரும் என்று சொன்னால், நீங்களும் புறப்பட்டு வருவீர்கள் சொன்னால், வலைகளை தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வலைகளுக்குள்ளாக நம்ம வருவோம் என்று சொன்னால், பாழாய் கிடக்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க தேவனால முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக முடியாத சில இடங்களிலே கூட தேவனுடைய ஊழியத்துக்காக அப்படியே போன நாட்கள் உண்டு. எப்படி ஆகிலும் ஒரு நபரை அந்த பட்டணத்திலே ரட்சிப்புக்கிற நடத்தினால், அந்த பட்டணத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் ஒரு அசைவு உண்டாகும் அல்லவா? இதைதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு வீட்டுக்கு அப்படியே கடந்து போவோம், கடந்து போய் ஊழியத்துக்காய் கடந்து போகும் பொழுது எங்களை பார்த்தா யாருக்குமே தெரியாது. பைபிள் ஒரு பக்கம் அப்படி காலேஜ் போல பேக்கில் வச்சிருப்போம். எந்தெந்த இடத்துக்கு கிரேக்கனாகவும் தேவ சமூகத்தில் எந்தெந்த பட்டணத்துக்கு எப்படி ஊழியத்துக்கு போகணுமோ அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் ஒரு நபரை தட்டி எழுப்பிவிட்டு அப்படியே வந்துடும். என்னுடைய தாகம் என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இவங்க மேல வரங்களை கொடுங்க, இவங்க மேல அந்த தாளந்துகளை கொடுங்க, அந்த சுவிசேஷ பாரத்தை கொடுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே
அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்குள்ளாக மாற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக என் ஆண்டவருடைய கரத்தில் கேட்பேன். நான் சொல்ற ஒரு காரியம் தெரியுமா, என் கூட ஊழியம் செய்கிற இடத்துல சொல்லுவேன், இவங்க மேல என்னை விட நீங்க அவங்களை நல்லா பயன்படுத்துங்க. அவனுடைய கிருபையில 3 பேர் முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் என் கூட வைத்திருக்கிறார். 7 நபர்களுக்கு மேல தேவ சமூகத்தில் சகோதரர்களை கர்த்தர் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறவர்களை இந்த காலகட்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், என்னை விட நீங்க பயன்படணும், என்னை விட நீங்க அதிகமா பயன்படணும். ஆண்டவன் அவங்களை ஜெபிக்கும் பொழுது அதான் சொல்லுவேன், நீ புறப்பட்டு போகும் பொழுது தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம். என்னை விட ஊழியத்தை செய்யுங்க, தேவனுக்காக தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சிஸ்டர் 84 வயதாயிட்டா உங்களுக்கு 84 வயதாயிட்டா, ஒரு 84 வயதான ஸ்திரீ ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தோடு கூட தேவனுக்காக வைராக்கியம் அணிந்து கொண்டு தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தோடு கூட ஜெபிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தேசத்தினுடைய தாகத்துக்காக கதறினதை போல உங்க பிரச்சனையை தூக்கி தூர வைங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்றத்தை கொடுங்க. தேவனோடு கூட நான் என்ன செய்யணும், பாழாய் கிடக்கிற பட்டணத்துக்கு நான் எழும்பணும். நான் தாவீது தேவ சமூகத்தில் சொல்றதை போல அவன் கண்கலங்கி என்னுடைய ஆத்துமா கலங்கி நிற்கிறது, என் ஆத்துமா வேதனைப்படுகிறது. உண்மைதான், நீங்களும் வேதனைப்படுறது உண்மைதான். ஆனா ஒரு பட்டணத்துக்காக எந்த பயம் இல்லாதபடிக்கு சவுல் பயந்து இருக்கிறாங்க. சவுல் மட்டுமல்ல, ராணுவம் பயந்து இருக்கிறது. கோலியாத்தை கண்டு பட்டணமே கலங்கி இருக்கிறது. சவால் விடுகிறான், ஒருத்தராலும் முன்னாடி நிற்க முடியல. ராஜா பலம், பணம் இருக்கிறது, ராஜா பலம் இருக்கிறது, அங்க இருந்தவனுடைய எல்லா பலம் இருந்தது. ராணுவத்தில் இருந்தவங்க கூட இந்த கோலியாத்தை கண்டு பயந்தாங்க. ஆனா தாவீதோ பயப்படாதபடிக்கு, என்னுடைய பட்டணம் பாலாய்விடக் கூடாது, என் தேசம் பாலாய் கூட படக்கூடாது, என் தேசத்தில் இப்படிப்பட்டவன் எழும்புவானால் நான் அவனை கொல்லுவதற்கும் தயாராக இருக்கிறேன் சொல்லி தைரியமாய் போன ஒரு மனிதன். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களை பார்த்து சொல்லுங்க, தைரியமா ஊழியம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒருத்தனும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்க மேல இருக்கிற தாளந்துகளை ஒருத்தரும் பறித்துக் கொள்ள முடியாது. டிவி மூலமா, இந்த பார்க்கிற செல் மூலமா, யூடியூப் மூலமாய் பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, நீ பாழாய் கிடக்கிற பட்டணத்துக்கு உன் கால்களை எடுத்து புறப்பட்டு போவாயானால் அங்கே கர்த்தருடைய கிரியைகளை நீ பார்க்க முடியும், அங்கே அதிசயங்கள் நடக்கும். தேவனால செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது என்பதை நான் அடிச்சு சொல்ல முடியும். காரணம் என்ன சொன்னால், பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நாம் இறங்குவோமானால் நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, நிறைய திருச்சபையை கெட்டிட்டு ஆத்துமா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் தேவ சமூகத்தின் சொல்லுகிறேன், எங்களுக்கு இடம் இல்லை. தேவ சமூக தெருவில் ஒரு சின்ன சபை, அது முழுவதுமாய் ஜனங்கள் நிரம்பி தெருவில் பாதி தெரு வரைக்கும் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்பொழுது ஒரு திருச்சபை வேலை நடக்கிறது, ஒரு 800 நபர்களுக்கு மேல வைப்பதற்கு அதுவும் காணாது என்றுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு கிருபை வரங்கள், அது 2வது காரியம். தேவ சமூகத்திலே தாகம், பாழாய் கிடக்கிற பட்டணத்துக்காக எப்படியாயினும் ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம். 10,000 பேர் இருக்கிற ஒரு ஊழியத்தை தரிசனத்தோடு தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற 10,000 பேர் இருக்கிற திருச்சபையினுடைய இடம் கிடைக்குமானால், சபை கிடைக்குமானால் அதில் ஜனங்களை நிரப்பக்கூடிய தாகத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. எனக்கு 10,000 பேரை தந்தாலும் அன்னைக்கு சாயங்காலமே அது வருகிற காணிக்கை செலவழித்துக் கொண்டு வெறுமையானவனாக நிற்பேன். பணம் சம்பாதிப்பது எனக்கு முக்கியம் அல்ல. என் தேவனுக்காக நான் சில நேரத்தில் சவால் விடுவேன். யாராவது முடிஞ்சா 10,000 இருக்கத்தக்க சபையை கட்டித்தாங்க பார்ப்போம். அந்த சபையை சீக்கிரத்தில் நிரப்புவதற்குரிய ஒரு தருணம், கிருபை வரங்களை தேவன் நம்முடைய கைக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சவால் விட்டு சொல்ல முடியும். திருச்சபையில் பாலாய் கிடக்கிற நம்முடைய தாகத்தை கர்த்தர் அறிந்துதான் ஜனங்களை கர்த்தர் நம்முடைய கையில் தருவார். நீ எழும்பு சிஸ்டர், நீங்க எழும்பு பிரதர். கர்த்தருடைய சமூகத்தில் பலவீனம், போராட்டம் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருப்பதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை அழைச்சவர் நம்மளை பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது உன் உடன்பிறப்புகளை குறித்த ஒரு கரிசனை இருக்கணும். இன்னைக்கு சொத்துக்காக தன்னுடைய பிள்ளை, குடும்பம், சகோதர சகோதரிகளுடைய சண்டை. நமக்கு சொத்து முக்கியம் இல்லை, கூட பரப்புகளுக்கு கரிசனைக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். சத்தமாலேயே சொல்வீங்களா? உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மணி 9 ஆயிடுச்சு, நாங்க போறோம்.
அப்படி இருக்கீங்களா? இல்ல, நீங்க நல்ல ஆவியில நிரம்பி இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் நிரம்பணும், இன்னும் தேவனுக்காக எழும்பணும். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஓடுகிற ஓட்டங்கள் பிரயாசங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிற தேவன். நம்ம நினைக்கிறோம், ஒரு சாதா ஒரு காரை பாருங்க, பெட்ரோல் போட்ட உடனே ஐயோ சென்னைக்கு போகணுமா, பெட்ரோல் போட்டிருக்கியா, நீ நான் வாரேன்னு சொல்லி அந்த அழகாய் வரணுமா கூட அதை மெயின்டைன் பண்ணினா அது அழகாய் வருகிறது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் பல வருஷ விசுவாசிகள், ஆனா ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணியாமா அப்படின்னு கேட்டா கை தூக்குங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கும் கை தூக்குவதற்கு நேரம் இல்லை. எழும்பணும் சிஸ்டர், எழும்பணும் தேவனுக்காக. இதை பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக எழும்புகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் மாற்றப்பட வேண்டும். என் ஜனங்களுடைய நிலைமையை நாம் அறிந்து கொண்டு தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும். ஆமென். ஒயின் ஷாப்பு திறப்பதற்கு முன்பாகவே எங்க போய் காத்து நிற்கிறாங்க? ஒயின் ஷாப்புக்கு முன்பாக அந்த பூட்டை பார்த்துட்டு நிற்கிற எத்தனையோ பேர், அந்த கேட்ட பார்த்து நிற்கிற எத்தனையோ பேர். இவர்களுக்காக நீங்கள் கரிசனை கொண்டால் குடிகாரர்களையும் கர்த்தர் மனம் திரும்புதலுக்கு நேராய் மாற்ற முடியும். ஓப்பனா சொல்ல போனா ஒரு பீர் ஆச்சு, 2 பீர் ஆச்சு, 3 பீர் ஆச்சு, 4 பீர் ஆச்சு, 5 பீர், 6 பீர் ஒரு நாள் குடிக்க ஆரம்பிச்சேன். அது முடிஞ்சு அதெல்லாம் கிக்கு ஏறல. அதுக்கப்புறம் 1 கோட்டை அடிக்க ஆரம்பிச்சு, அடுத்து ஆஃப் போச்சு, முக்கா போச்சு, 1 போச்சு, 1.25 லெவல்ல போச்சு. உலகத்துக்குள்ளாய் கடந்த என்னை தேவன் ரட்சிக்க முடியுமானால் மனம் திரும்பாத குடிகாரர்களை மனம் திரும்ப தேவன் முடியும். அதற்கு நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு உன் உடன்பிறப்புகளுக்காக என்ன செய்யணும்? எத்தனை பேர்ட்ட கேட்டா கேட்பீங்க, என் சகோதரன் ரட்சிக்கப்படல, என் சகோதரி ரட்சிக்கப்படல என்று சொல்வீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், உங்கள் மித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென். இந்த டிவி மித்தமாய் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய நாமம் என்ன செய்ய போகிறது? மகிமைப்பட போகிறது. ஆமென். தேவன் நிச்சயமாய் அவருக்கு நல்ல வேலை பார்த்திருக்கலாம், நல்ல சம்பாதிச்சிருக்கலாம். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்குரிய தருணத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? கடைசி ஜனங்கள் வரைக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஐயா, பிளைட்ல போய் ஏறுவதற்கு போனா பைபிளை பார்த்துட்டு கேட்கிறாங்க, மனம் திரும்ப மனமாற்றம் அநேகரை மனம் திரும்புவதற்கு நடத்த போறீங்களா? அநேகரை வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே இந்த பைபிளை பார்க்கும் பொழுது அவனை அநேகருக்கு எரிச்சல் உண்டாகிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, இந்த வேதம் அநேகரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். இந்த வேதத்தினுடைய ரகசியங்கள் பயங்கரமாய் அடங்கி இருக்கிறது. நிறைய பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னால், எழும்பணும். ஜெபத்தோடு கூட தேவனுக்காய் எழும்புகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன், உங்களால முடியாது நீங்க நினைச்சா, ஆண்டவரே என்னால முடியல, நீங்க என்ன நடத்துங்கன்னு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்தவரால முடியும். நான் எத்தனையோ கொரோனா நேரத்தில் எவ்வளவோ பேர் அவங்க கொரோனா ரிப்போர்ட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் கொரோனா ரிப்போர்ட்டுக்கு கொடுத்திருக்கிறேன், ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் கொரோனா யாருக்கு? அவங்களுக்கு ஜெபம் பண்ணவங்களுக்கு 2 பேருக்கு கொரோனா ரிப்போர்ட் வந்தது. அவங்க ஏன்ட போன் பண்ணி கேட்கிறாங்க, பாஸ்டர் தலைவலி இருக்குதா, மூக்கு சீந்துதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லையே பாஸ்டர். நான் சொன்னா, நேற்றுக்கு எங்களுக்கு ஜெபம் பண்ணீங்களே, தொட்டு தலையில குத்தொட்டு ஜெபம் பண்ணீங்க, 2 பேருக்கு நான் ஜெபம் பண்ணல. அன்னைக்கு கரிசனையோடு கூட யார் வந்தாலும் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. தொடக்கூடாதுன்னு சொன்னா நான் போய் கை கொடுக்க தான் செய்வேன். பாஸ்டர் கை கொடு, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார். இயேசு செய்த ஒரு ஊழியத்தை இன்னைக்கு நம்ம செய்யறோமா? அதற்கு ஆயத்தம் இருக்கிறதா? தேவ சமூகத்தில் இயேசுவை போல நீ புறப்பட்டு போனால் அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேருக்கு பேதுருவை பிடிக்கும்? அவர் யாரு பதன்னு கேட்பீங்களோ? இந்த பேதுரு பாருங்க, மீன் பிடித்த மனுஷன் ஒரே மீட்டிங்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். 3000 பேர் மட்டுமல்ல, 2வது மீட்டிங்ல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம போனா ரட்சிக்கப்பட்டவங்களே கை தூக்குறாங்க. எப்படி தூக்கம் வருதோ? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களை என்ன செய்றாங்க? ஆனா தேவ சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற நாம் போகிற ஜனத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற ஒரு அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? எனக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி அவருடைய கணவரை கூட்டிட்டு முன்பாக வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, பிரதர்
நல்லா திட்டு கொடுங்க பிரதர், டெய்லி குடிக்கார் பிரதர். அப்படியே தோல்ல கை போட்டேன். உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார் பிரதர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர். இந்த குடியிலிருந்து கர்த்தர் உங்களை மாத்திடுவார் பிரதர். பேச ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மனிதன் குடிக்காதபடிக்கு தேவனை தேடுகிறவனாய் மாற்றப்பட்டான். கிறிஸ்துவுடைய அன்பை சொல்லும் பொழுது யார் எங்க எந்த இடத்துல எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசுவோமானால் கர்த்தர் நம்முடைய உயர்ந்த இடத்துல வைப்பார். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த தமிழ் வாசிக்க தெரியாத என்னை தேவ சமூகத்தை கொண்டு போன பாதைகள் பெரியதாக இருந்தது. ஒன்னே ஒண்ணு, தாகம் இருந்தால் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற பாதைகள் பெரியதாக இருக்கும். படிப்பு முக்கியம் அல்ல, பணம் முக்கியம் அல்ல. சாயங்காலம் 5 மணிக்கு சென்னை ஊழியத்துக்கு பஸ்ல போகணும். கையில ரூபா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. 4:45 சொல்லுவேன், 5 மணிக்கு பஸ்ல வருவேன். 5 மணி பஸ்ல சென்னையில போவேன். தைரியமா சொல்லுவேன், 4:45 ஆயாச்சு, காமணிக்கு தான் வீட்டுல இருந்து 2 நிமிஷத்துல வந்துடலாம். அப்படியே ஒரு 2 வீலர்ல யாராவது கூட்டி விட்டுருவாங்க. ஆனா பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சவால் விட்டு சொல்லுவேன், என்ன கர்த்தர் நாளைக்கு சென்னைக்கு கூட்டிட்டு போவார். 4:45 தாண்டி 4:55 4:50க்கு வரும் பொழுது யாருன்னே தெரியாது வருவாங்க. பாஸ்டர் உங்களை பார்க்கணும் பாஸ்டர், உங்களை ஒருத்தங்க சொன்னாங்க பாஸ்டர் வந்திருக்க. ஜோம் பண்ண ஆரம்பிச்சா அவங்க கவர்ல காணிக்கை தந்து போயிட்டு வருவதற்குரிய பஸ் பேர் கூட வருவதற்கு கர்த்தர் கொடுப்பார். தாகம் உள்ளவருக்கு தேவன் சகலத்தையும் செய்வார். ஊழியத்துக்கு வந்துட்டோம், தேவ சமூகத்தில் வந்துட்டோம், என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணு நடக்காது என்பதை குறித்து நீங்க யோசிக்க வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைச்சார்னா அவர் நடத்துவார், அழைச்சார்னா போஷிப்பார், அழைச்சார்னா மேன்மைப்படுத்துவார். நான் பாழாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நான் எழும்ப வேண்டும். நல்லா பாடுவோம் தெரியுமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். பாடுற ஆராதனை பாடுற நபர் ஓடி ஓடி உழைக்க மாட்டாங்களே. நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. எனக்கு பாட தெரியாது சிஸ்டர், பைபிள் வாசிக்க தெரியாது சிஸ்டர், ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது. ஒண்ணுக்கும் உதவாதவன இந்த உன்னத பைபிளை தந்தார் கர்த்தர். நான் சொன்னேன், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை ஒரு என்கேஜ்மெண்ட்ல வாசிக்க சொன்னாங்க. பேக்லோடு ஓடிட்டேன். அருமை நாட்கள். இன்னைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன், என்கேஜ்மெண்ட் நடத்தி வைக்கிறேன், அடக்காரம் நடத்தி வைக்கிறேன். எல்லாமே ஆண்டுடைய கிருபையில நடத்தி வைக்க கர்த்தர் கிருபை தந்தார். அன்னைக்கு அடக்காரதனில போய் சோமண்ண போனா, ஐயோ இவங்களை ஆசீர்வதிங்க, செத்தவனை ஆசீர்வதிங்க சொல்லிடுவேன்னு சொல்லி அப்பமும் ஓடிடுவேன். எடுத்து முடிச்ச பிறகு வருவேன், பேக்ல ஒழிச்சு நிற்பேன். இப்படிப்பட்ட என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தாரானால் இந்த லைவ்ல பார்க்கிற அநேகரை கர்த்தர் தரிசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்களை செய்து உங்களுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். பலவீனங்கள் மாறும். சில ஊழியத்துக்கு வந்துட்டு வியாதி, ஊழியத்துக்கு வந்துட்டு பிரச்சனை, உடனே விட்டுறாங்க. நான் சொல்ல முடியும், பிரச்சனை வரும் பொழுது செபிக்கிறவனாய் நாம் எழும்ப வேண்டும். 3 வாலிபர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3 வாலிபர், தானியேல் 3ஆம் அதிகாரம், அதனுடைய பைபிளை பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்துடைய நம்ம படிக்க படிக்க ஒரு உற்சாகம் வரும். தீக்குள்ள கொண்டு போட்ட 3 பேர் உயிரோடு கூட இருக்கிறாங்க. ஆமே, எல்லாரும் இருக்கீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஊழியத்துக்கு வந்தாச்சா பிரச்சனை வரும், தப்புவிப்பார். தீக்குள்ள போவோம், பாம்பு கடிக்கும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். பவுலே, நீ எல்லாவற்றையும் குப்பை பண்ணி எண்ணி வந்தியே, எத்தனையோ கோடிக்கணக்கான அந்த காலகட்டத்தில் அத்தனை கோடிகளை விட்டுட்டு வந்தியே, உன்னை பாம்பு கடிச்சுட்டு அப்படி சொன்ன உடனே இந்த மனுஷன், ஐயோ அவாம பாத்தியா என்ன இப்படி எல்லாம் கர்த்தர் அனுபவிச்சிட்டாருன்னு நினைக்கல, உதறி தள்ளி விட்டு தேவனுக்காய் வந்தார். உங்க பிரச்சனையை உதறி விடுங்க, உங்க போராட்டத்தை உதறி விடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராடுகிற அத்தனை காரியத்திலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க நீ ஊழியத்தினுடைய அழைப்பை பெற்றவனாக இருந்தால் எழும்பி வா. உன் வியாதியின் படுக்கை இன்றைக்கு மாறுகிறது. உன் வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றுகிறார்.
தேவனுடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லி அந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருக்கலாம், ஊழியத்துடைய அழைப்பு இருந்தா நீ வெளியே வா, புறப்பட்டு. வியாதியில் இருக்கிற, பிரச்சனை இருக்கிற, கடன் பிரச்சனை இருக்கிற, அவமானத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற சொல்லி நினைக்க வேண்டாம். எந்த வியாதியா இருக்கலாம், கேன்சராக கூட இருக்கலாம். இன்றைக்கு நீ வெளியே வா, இயேசுக்காய் நீ பயன்படுவதற்கு. தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். வியாதியை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு பயப்படாது. இழப்பை கண்டு கூட நீ பயந்து ஊழிய வேண்டாம் இருப்பேன் சொன்னா இன்னைக்கு நீ புறப்பட்டு வா என்று சொல்லி என் தேவன் விரும்புகிறார், கூப்பிடுகிறார். தேவனாலே பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நீ எழும்பு. பவுலே, தேவனுக்காக நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அழைச்சு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பட்டணத்துல ஊழிய அழைப்பு இருக்கிறது, என்னால போக முடியல. அழைப்பை தந்தவர் கொண்டு போவார். நீ பஸ் ஏற போ, தேவனுக்காக பஸ் ஏறு, தேவனுக்காக ட்ரெயின் ஏறு, தேவன் வழிவாசலை திறந்து தருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு நீ ஒரு மன்றாட்டு வீரனாக தேவ சமூகத்தில் எழும்பி தேவனுக்காய் புறப்பட்டு போகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். சீரியஸா சொல்றேன், இந்த ஊழியத்தை தந்ததற்கு நான் எத்தனை கோடிகள் நன்றி செலுத்தினாலும் எனக்கு காணாது. என்னை கனப்படுத்தினார் கர்த்தர், என்னை உயர்த்தினார். போகிற இடத்துலெல்லாம் ஐயா சைக்கிள் கூட இல்லாத நிலைமையில இருந்து எனக்கு பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் தந்ததை குறித்து சொல்வதற்கு காரணம் சொன்னா என்னை உயர்த்தின தேவன். படிப்பறிவு இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? போகிற ஊழியத்துக்கு போகும் பொழுது 80 லட்சம் ரூபாய், 1 கோடி கார் எல்லாம் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பாக வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு காரணம் என்ன? பாலாய் கிடக்கிற பட்டணத்துக்காக நாம் எழும்பினால் கர்த்தர் வழிவாசலை திறப்பார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனா ஏன் அமைதியா இருக்கிற சகோதரா? நீ ஏன் அமைதியா இருக்கிற? கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ எழும்பு என் தேவனுக்காக. வருந்தி கேட்கிறார் கர்த்தர், நீ எழும்பி வா, நீ புறப்பட்டு வா எலியாவே. பஞ்சம் வந்து விட்டது அவனுடைய குடும்பத்தில், நீ எழும்பி வா தேவனுக்காக என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஒதுங்கி கிடக்காத, உன் பாவத்தை மன்னிக்கிற தேவன் இதோ உனக்கு முன்பாய் வருகிறார். தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் உனக்கு முன்பாக கடந்து வருகிறான். மீண்டும் சொல்ல, மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. நான் யோசிக்கிற ஒரு சின்ன, அது உண்மையா பொய்யான்னு நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் ஒரு நாள் யோசிச்சேன், என்ன அப்படி சொன்னா, இந்த யோனா கப்பல்ல இருந்து விழுந்த உடனே அந்த மீன் விழுவதற்கு முன்பாக அந்த மனுஷனை சுத்தி சுத்தி எந்த பக்கத்துல விழுவான், எந்த பக்கத்துல இந்த யோனா விழுவான்னு சொல்லி சுத்தி சுத்தி போய் கரெக்டா அந்த ஊழியத்தை செய்தது மீன். ஆனா நம்ம எப்படி தாகம் உள்ள ஒரு பாத்திரமா எனக்கு மீன் யார் எப்படி? நம்ம மீன் என்ன செய்யுது, நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. அன்னைக்கு மீனுக்கு வயிற்றுல யார் போனா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனுக்கு பஞ்சமே இல்லை. ஐயோ, டெய்லி மீன் வச்சு சாப்பிடவே மாட்டேங்காங்க. ஒரு நாள் மீன் விழுங்கிரும். ஏன் விழுங்கும் தெரியுமா? தேவனுக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கே கர்த்தர் கொண்டு போக வேண்டும் அங்கே கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். தரிசனம் உள்ளவன் மேல் தரிசனத்தை வைத்த தேவன், அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். நான் உண்மையா சொல்றேன், இதுல பேசும்பொழுது என்னுடைய ஆவிக்குள்ளாக நின்று சொல்லுகிற ஒரு காரியம், இதை பார்ப்பாங்க, இன்னைக்கு பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் பார்ப்பாங்க. ஆனா அநேகரை கர்த்தர் எழுப்புவார் ஊழியத்துக்கு. அநேகருடைய வாழ்க்கை மாறும். தேவ சமூகத்தில் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குவார் கர்த்தர். ஒரு நாள் டிவியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியான ஒரு குடும்பத்தை காண்பித்து, ஒரு சகோதரி, உன்னுடைய குடும்பம் பிரிந்திருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆனா நீ இந்த நிலைமையில இந்த ரூமுக்குள்ளாக இருக்கிறது சொல்லி தெளிவா பேச ஆரம்பிச்சார். ஒரு ரூமுக்குள்ள வச்சிருந்த அந்த கேமரா என்ன தெரியுமா, தேவனுக்கு தெரிஞ்சது எந்த நேரத்தில் இந்த நியூஸ் அங்க போன்னு சொல்லி நேரடியாக அவர்கள் பார்க்கும் பொழுது உடனே மீட்டிங் முடிச்சோன்னு கால் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்காய் கர்த்தர் பேசுற, வாழ்க்கை பிரிந்து கிடக்கிறது, கர்த்தர் ஒன்று சேர்த்தார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுக்காக நிற்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கரிசனை உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். 153 மீன்களும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தது. யோனாவை விழுங்கின பெரிய மீன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. காகம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. கழுகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. புறா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆனா நீங்களும் நானும் இந்த இரவு வேளை கர்த்தர் கீழ்ப்படியணும்னு விரும்புகிறார்.
ஏதோ ஒன்று செய்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து பயன்படுத்துவதற்கு விரும்புகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய மனிதர்களை ஊழியம் செய்த நிறைய மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர முடியும். பேதுரு ஊழியம் செய்த ஊழியம் எப்படி தெரியுமா? அந்த மனுஷன் வர்றான்னு தெரிஞ்சிட்டாலே வியாதிப்பட்டவர்களை படுக்கையில போட்டாங்க, நிழல் பட்டு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தைக்கு பக்கத்துல சிலர் போகவே மாட்டுகாங்க. ஏன்னு கேட்டா, ஏன் நிழல் பட்டா அவளுக்கு வியாதி வந்துடும், ஏன் நிழல் பட்டா பிரச்சனை வந்துடும். நான் ஒரு காரியத்தை சொல்ல, உங்க நிழல் பட்டா சுகம் உண்டாகும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நிழல் பட்டால் அற்புதம் நடக்கும். பேதுருவை பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் எனக்கும் பயன்படுத்தவரால முடியும். ஆமென். திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் திருச்சபை அதிகமாக இருக்கிறது. ஆனால் எழும்பாதவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. வர்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்கறாங்க, என்ன ஆராதனை நடத்துறாங்க, என்ன பிரேயர் பண்றாங்க, பார்க்கிற லிஸ்ட் போடுகிற நிறைய பேர் திருச்சபைக்கு வர்றாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். போயிட்டாங்களோ பாஸ்டர், இன்னைக்கு மெசேஜ் சரியில்லை. யாருக்காய் ஒருவருக்கு அது சரியா இருக்கும், யாராய் ஒருவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். நம்ம நிறைய பேர் லிஸ்ட் போட்டுருவாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் செய்தி கொடுத்தீங்க. யாருக்காயிலும் அது அற்புதத்தை நடப்பிக்கும். லிஸ்ட் போடுவதற்காய் திருச்சபைக்கு போகக்கூடாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறவர்கள் நிறைய நபர்களை தேவ சமூகத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நீங்க சொல்லாதீங்க, நீங்க போயிருவீங்க. அந்த நேரத்தில் வருவாங்க, அது கூட பரவாயில்ல. அதை முடிச்ச பிறகும் ஜெபம் பண்ண வருவாங்க. பாஸ்டர் தலையை கொண்டு நான் தொடாம ஜெபம் பண்ணா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் தலையில கை வச்சிருங்க. ஒரு அக்கா என்ன செய்தாங்கன்னா, என் கையெடுத்து அப்படியே தலையில வச்சுட்டாங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரோடு கூட இணைந்து நில்லுங்க, எழும்புங்க தேவனுக்காக. எப்படி ஆகிலும் இந்த தேசம் அழிந்து விடாதபடிக்கு ஜனங்களுக்காக திறப்புல நில்லுங்க, உபவாசம் பண்ணுங்க, தேசத்துக்காக அழுது ஜெபிங்க, தேசத்துக்காக தனித்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நல்லா பாடுவீங்க தெரியுமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஆனா ஒண்ணுமே கொடுக்காம பாடிட்டு போயிருவாங்க. நான் இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எல்லாரும் இருக்கிறீங்களா? இதை பார்க்கிறேன் அன்பானவருடைய பிள்ளைகளே. ஜனங்கள் பாழாய் கிடக்கிறாங்க, பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. மீண்டும் சொல்றேன், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மீன் என்று எடுத்து கொண்டு வந்தேன். ஆனா தேவனுடைய கரத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஜெபத்தை குறித்த ஒரு கரிசனை கர்த்தர் கொடுத்தார். 153 மீன்களும் கீழ்படியுமானால், இந்த யோனாவினுடைய மீன் கீழ்படியும் ஆனால், யோசிச்சு பாருங்க, பேதுருடைய படகு ஒண்ணு இல்லாம நிக்கிற நேரத்துல இந்த மனிதனுக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா மீன் ஒண்ணுமே அகப்பட. நான் கேட்டேன், பேதுருவே உன்னுடைய ஒரு சால மீன் கிடைக்கலையா, ஒரு நெத்தலை மீன் கிடைக்கலையா? அந்த பேதுரு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா தேவ சமூகத்தில் மீண்டும் படகுக்கு நேராக கடந்த ஆழத்துக்கு நேராக தேவனுடைய வார்த்தையின்படி போனதுனால படகு நிரப்பப்பட ஆரம்பித்தது. எல்லாரும் எழும்பி நிற்போமா? இன்றைக்கு படகு நிரப்பப்படுவது ஆத்தும படகாக நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? தரப்பில் நிற்பதற்கு ஒரு மோசே தேவை, தரப்பில் நிற்பதற்கு ஒரு தேவரால், தேவ சமூகத்தில் தரப்பில் நிற்பதற்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய பாத்திரங்கள் நிறைய தேவை. இந்த காலகட்டத்தில் தேவ சமூகத்தில் தேசத்துக்காய் அழுது ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் தேவை. எல்லாரும் அப்படி கண்களை மூடி நீங்க இன்னைக்கு செவி கொடுங்க. தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு ஊழிய அழைப்பு உங்க மேல இருந்துன புறப்பட்டு வந்துருங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே.
அழைத்தீரே உம் சேவைக்கு, எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே, அப்பாவும் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். சொல்லுமா, எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே. நான் பாழாய் கிடக்கிற பட்டணத்துக்காக எழும்பணும், நான் பிறந்த இடத்துக்காக நான் எழும்பணும், என் தேசத்துக்காக நான் எழும்பணும், என் கிராமத்துக்காக நான் எழும்பணும். தாகமுள்ளவர்களாய் நான் என்னுடைய உடன்பிறப்புகளுக்காக எழும்பணும், என்னுடைய நண்பர்களுக்காக, நான் வேலை பார்க்கிறவங்களுக்காக நான் எழும்பணும், எனக்கு கொடுத்த பட்டணத்துக்காக நான் எழும்பணும். கர்த்தாவே, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நல்ல திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் இன்னும் விரிவாக்கத்தை கொடுத்து, திரள் கூட்ட ஜனத்தை இன்னும் கொடுத்து கனப்படுத்து உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.